வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டி ரிலேட்டட். ஸோ ஹிந்து பேப்பரில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியாஸ் ஃபெடரலிசம் இஸ் இன் நீட் ஆஃப் ஏ ஸ்ட்ரக்சரல் ரீசெட் அப்படின்ற தலைப்பில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்ல வராருங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்தியாவோட கூட்டாட்சி தற்போது ஒரு மாற்றம் தேவை அப்படின்ற தலைப்பில் அவர் எழுதியிருக்கிறார். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் மத்திய அரசு, மாநில அரசு மத்திய அரசு, ஃபெடரல் கூட்டாட்சி அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட இந்திய அரசியலமைப்பு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 1935 இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து தான் விஷயங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸோ இந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிறது மத்திய அரசு மாநில அரசுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனையே இல்லாமல் போயிட்டு இருந்தது. எப்போ அப்படின்னா அரசுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனையே இல்லாமல் போயிட்டு இருந்தது. எப்போ அப்படின்னா மத்தியிலும் ஒரே அரசு, மாநிலத்திலையும் அவங்களுடைய அரசு இருக்கிறப்ப எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாகவே போயிட்டு இருந்தது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதுக்கு மாற மாற ரீஜனல் பார்ட்டிஸ், பிராந்திய கட்சிகள் வளர ஆரம்பிக்கிறப்ப, சென்ட்ரலில் ஒரு அரசு இருக்கிறப்ப அவங்களுக்கு நேரெதிர் சித்தாந்தத்தில் இன்னொரு அரசு மாநில அரசில் இருக்கிறப்ப ரெண்டு பேர்த்துக்கும் அந்த அளவில் மிகப்பெரிய ஒரு முட்டல் மோதல் வருது. அது கோர்ட்டுக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றம் நிறையா விஷயங்கள் சொல்லுது. உச்சநீதிமன்றம் இந்த கூட்டாட்சியை பற்றி மிக முக்கியமாக எஸ்ஆர் பொம்மை வழக்கில் 1994 1994 எஸ்ஆர் பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் அவங்க அண்டர்லைன் சொன்ன ஒரே தீர்ப்பு, ஃபெடரலிசம் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பின் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அல்லது அதுதான் அடித்தளம், கூட்டாட்சி தான் அடித்தளம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி முடித்தாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு அப்படின்றப்ப ஷெட்யூல் 7 அட்டவணை 7 3 பிரிச்சிருப்பாங்க. பட்டியல் அப்படிம்பாங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு எல்லாமே மத்திய அரசு தான் உச்சபட்ச அதிகாரம். மாநில பட்டியலில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களுக்கு மாநில அரசாங்கங்களே பொறுப்பு. இந்த பொது பட்டியலில் வரப்போ ரெண்டுத்துக்கும் பொறுப்பு அப்படின்ற மாதிரியும் இது சொன்னாலும் உண்மையான பொறுப்பு, உண்மையான பவர் யூனியன்ட்டே போகுது, மத்திய அரசுட்டே போகிறப்ப இங்கே தான் அந்த கிளாஷஸ் ஸ்டார்ட் ஆகுது. மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, தேசியோட நலன் கருதி எல்லா பவரும் எங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆர்டிக்கலில் நம்ம சிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிராந்திய கட்சி வளர்கிறதுனால தேசிய ஒற்றுமைக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, எல்லாமே மத்திய அரசுக்கிட்டே இருந்துச்சு, டூ மெனி ஆஃப் பவர்ஸ் வெஸ்ட் வித் ஒன் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாடு ஒரு மாநிலம் எடுத்துக்கோங்க, அதில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எடுத்துக்கோங்க. கள்ளக்குறிச்சியில் ஒரு கிராமத்தை பற்றி தமிழ்நாடில் ஆள்றவங்களுக்கு தெரியாததை விட மத்திய அரசுக்கோ இல்லை சென்ட்ரலில் இருக்கவங்களுக்கோ தெரியும்னு சொல்லிட முடியாது. சென்ட்ரல் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஓவராலாக இந்தியா முழுக்க அப்படின்றப்ப வராங்க. பட் அது ஸ்டேட்டுக்கு மாறுன்றப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது. எல்லாமே மத்திய அரசு தான் இருக்கணும் அப்படின்னா அது பெரிய ஒரு சிக்கலை மாநில அரசுங்களுக்கு தருது அப்படின்ற மாதிரி. ஆனால் உச்சநீதிமன்றமே அந்த பொம்மை கேஸ்லேயே சொல்கிறாங்க, யூனியன் பவர் தான், பட் ஸ்டேட் உங்களுக்கான ஸ்லேவரி கிடையாது. தே ஆர் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு யூ. அந்த ஸ்டேட்டுக்கு தே ஆர் த கிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தே ஆர் நாட் ஏ ஸ்லேவரி டு யூ. உங்களுக்கான விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் செய்யணுன்ற இது கிடையாது. ஒரு சில விஷயங்கள், அந்த தேசிய பாதுகாப்பு, விண்வெளித்துறை, இந்த மாதிரி விஷயத்தில் அஃப்கோர்ஸ் மத்திய அரசோட கை தான் ஓங்கி இருக்கும். அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அது எந்த மாநில அரசுமே அது எதிர்க்கவும் இல்லை. தேசிய பாதுகாப்புக்கு எதிராக எந்த மாநில அரசுமே இது வரைக்கும் எந்த குரலுமே கொடுத்தது கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் மத்திய அரசு அவங்களுடைய வாதங்கள் வைக்கிறப்ப தேச நலன் கருதி தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்றப்ப மாநில அரசுங்களுக்கெல்லாம் தேசிய நலனே இல்லாத மாதிரி அவங்க ஒரு சித்தாந்தத்தை அவங்க உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், இந்த மத்திய அரசு மாநில அரசு உறவுன்றது சிக்கலாகவே இருக்குது. எப்பப்பெல்லாம் அது சிக்கல் ஆகுது அப்படின்னா, யூனியனில் மத்திய அரசில் எந்த கட்சி இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் கட்சி அந்த ஸ்டேட்டில் இருந்தது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொண்டு கொடுக்குது. ஒருவேளை மத்திய அரசுக்குள்ள ஆட்சி செய்கிற அதே கட்சி ஒரு மாநிலத்தில் இருந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்காம
ஜஸ்ட் கோ லைக் தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், நிறையா ஜூரிஸ்ட்டு இல்லை நிறையா எழுதுகிறவங்க, ஆர்டிகல்ஸ் எழுதுகிறவங்க, இந்திய அரசியலமைப்பை பற்றி எழுதுகிறவங்க கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து பிரிக்கணும், இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டு தேவையற்றது, அதில் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் யூனியனுக்கு இதுதான் ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டா எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காதுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஸ்டேட் அப்படின்னா அது அந்த மாநிலம் அப்படின்னு பார்க்க முடியாது. அந்த மாநிலம் அந்த இந்திய பிரதேசத்தில் இருக்கிறதுனால அது இந்தியாவும் சார்ந்தது. ஸோ அந்த பாரபட்சத்தோடு நாம் நடத்திக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக யோசிச்சோன்னா அரசியலில் அந்த காழ்ப்புணர்ச்சி இருக்க தான் செய்யும், பாரபட்சத்தோடு தான் நடந்துப்பாங்க. அது இப்போ இருக்கிற மத்திய அரசுன்னு கிடையாது, வேறு எந்த மத்திய அரசாக இருந்தாலும் அதுதான் பண்ணும். அது வந்து எழுதப்படாத ஒரு விதின்ற இந்த பிரசிடென்ட் ரூல் ஆர்டிக்கல் 356 யூஸ் பண்ணி ஸ்டேட்டை கலைக்கிறதெல்லாம் முன்னெல்லாம் சர்வசாதாரணமாக நடைபெற்றது. இந்திரா காந்தி பிரதமராக இருக்கிறப்ப சர்வசாதாரணமாக ஆர்டிக்கல் 356 யூஸ் பண்ணி ஆட்சியை கலைச்சிக்கிட்டே இருப்பாங்க. பட் இப்போல்லாம் அது இல்லை. ஏன் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் அதுக்கான கடிவாளத்தை போட்டுட்டாங்க. நினச்ச உடனேலாம் நீ ஆர்டிக்கல் 356 இம்ப்ளிமெண்ட் முன்னாலாம் அப்படி கிடையாது. இந்திரா காந்தி அவங்க எதிர்பார்க்குற அந்த கவர்மெண்ட் அங்கே அமையலையா, வேறு கவர்மெண்ட் அவங்க எதிரான கவர்மெண்ட் அமைஞ்சுதா, போடுற ஆர்டிக்கல் 356 ஸ்டேட்டை கலைச்சி விட்டுரு, அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுடுவாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அதுக்கான கடிவாளங்கள் போட்டதுனால இப்போ அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ தமிழக அரசு வந்து சமீபத்தில் வந்து இந்த மத்திய மாநில உறவுகள் எப்படியெல்லாம் மேம்படணும், என்னென்ன சீர்திருத்தங்கள்லாம் தேவை அப்படின்றதுக்காக நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு குழுவையும் அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா, குரியன் ஜோசப் நீதியரசர் அவருடைய தலைமையில் ஒரு குழுவையும் அமைச்சிருக்காங்க. அந்த குழுவோட ஃபஸ்ட்டு பகுதி ஒரு பகுதியோட அறிக்கையை ஏற்கனவே சப்மிட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் டு சப்மிட், இன்னும் முழுசாக அவங்க வந்து அதை சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே மத்திய மாநில அரசோட பிரச்சனை எப்போ தீரும் அப்படின்னா, ரெண்டு பேருமே ஈகோ விட்டால் மட்டும்தான் தீரும். பட் அரசியல் கட்சிகள் அந்த ஈகோவை விடுவாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின். அரசியல்வாதிகள் எப்பவுமே அரசியலை மட்டும்தான் மையப்படுத்துவாங்க. ஏ பொலிட்டீஷியன் வில் ஆல்வேஸ் திங்க் ஒன்லி ஆஃப் தி எலெக்ஷன். அது வந்து ஒரு அண்டர்லைனிங், அது ட்ரூத், பிட்டர் ட்ரூத்துமே, அது கசப்பான உண்மையுமே, அது அரசியல்வாதி தேர்தலை நோக்கி மட்டும்தான் சிந்திப்பார்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. வேணா சொல்லிக்கலாம், நான் வந்து அரசியல்வாதி கிடையாது, ஐம் காமன், ஐம் லீடர், விஷனரி லீடர், என்ன வேணால் சொல்லிக்கலாம். பட் அண்டர்லைனிங் ட்ரூத், ஹீ இஸ் எ பொலிட்டீஷியன். ஸோ ஒரு அரசியல்வாதி தேர்தலை நோக்கி தான் அவங்க இருப்பாங்க. அந்த மைண்ட் செட் முதல்ல அரசியல்வாதிகிட்ட வந்து மாறணும். அது மாறினாதான் வந்து இங்கே அந்த மத்திய அரசு மாநில அரசு அப்படின்ற அந்த உருவில் எந்த சிக்கல் இல்லாமலுமே போயிட்டுருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.